தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் எண் 12, அதாவது ஒளியியல் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, மெழுகுவர்த்தி நெருப்பிலிருந்து டேஷ் ஒளிக்கதிர்கள் வெளிவருகின்றன. விரிந்த ஒளிக்கதிர்கள் வெளிவருகின்றன. ஆ என்பது சரியான தேர்வு. அடுத்து இரண்டாவது, டேஷை விட வேகமாக எதுவும் பயணிக்க முடியாது. ஒளி. ஆ என்பது சரியான தெரிவு. அடுத்து மூன்றாவது, படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் டேஷ் அனைத்தும் ஒரே தளத்தில் இருக்கின்றன. குத்துக்கோடு. அடுத்து நான்காவது, டேஷ் ஒரு ஒளிப்புகா பொருளின் எடுத்துக்காட்டு. மரக்கதவு. அடுத்து ஐந்தாவது, ஓரளவு ஒளியை தன்னுள்ளே அனுமதிக்கும் பொருட்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஓரளவு ஒளியை தன்னுள்ளே அழிச்சுன்னா அனுமதித்தா அதுக்கு பேர் கசியும் அப்படின்னு பேர். அதாவது பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய பொருள்னு சொல்லலாம். இங்கே கசியும் என்று தெரிவு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவே சரியானது. ஆறாவது, ஊசி துளை கேமராவில் டேஷ் பிம்பம் பெறப்படுகிறது. தலைகீழ் பிம்பம். அடுத்து இரண்டாவது பகுதி பொறுத்துக. தண்ணீர் என்பது ஒளி புகக்கூடிய ஒரு பொருள். காணக்கூடிய ஒளி 400 நேனோமீட்டர் முதல் 800 நேனோமீட்டர் வரை. பாறை நிழல் உருவாதல். சூரியனில் வரும் ஒளிக்கற்றைகள் இணை கற்றைகள். எனவே இதன்படி விடை 2, 1, 4, 3. அடுத்து மூன்றாவது பகுதி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. 11வது, ஒரு திரையில் உருவாகக்கூடிய பிம்பம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மெய்பிம்பம் என அழைக்கப்படுகிறது. புகை என்பது ஒரு கசியும் பொருளுக்கு எடுத்துக்காட்டாகும். அதாவது கசியுமின் ஒளி அல்லது பகுதி ஒளி புகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்து 13வது, ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. அடுத்து நான்காவது பகுதி, கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம் சரியானதா, சரியில்லை என்றால் காரணம் கொடுக்கவும். முதல் கூற்று, முதல் வாக்கியம் 14வது, முழுமையான இருண்ட அறையில் கண்ணாடியில் நம் பிம்பத்தை காண முடியாது. எனவே இவை தவறான கூற்று. இங்கு காண முடியாது. அடுத்து 15வது, ஒளியின் பாதையில் ஒரு பொருள் வைக்கப்படும் போது பொருளுள்ள அதே பக்கத்தில் நிழல் எனப்படும் இருண்ட பகுதி உருவாகிறது. தவறு. பொருளுள்ள எதிர் பக்கத்தில் நிழல் உருவாகும். அடுத்து 16வது, ஒளிக்கதிர் 45 டிகிரி கோணத்தில் ஒரு கண்ணாடியில் விழுந்தால் எதிரொளிப்பு கதிருக்கும் குத்துக்கோடிற்கும் இடையிலான கோணம் 45 டிகிரி ஆகும். இவை சரி. அடுத்து 17, படுகோணம் எப்போதும் எதிரொளிப்பு கோணத்தை விட அதிகமாக இருக்கும். தவறு. படுகோணம் எதிரொளிப்பு எப்போதும் சமமாக இருக்கும். அடுத்து 18வது, ஒரு சமதள ஆடியின் மேல் பரப்பில் விழும் இணையான கதிர்கள் தொகுப்பு எதிரொளிப்புக்கு பிறகும் ஒன்றுக்கொன்று இணையாக பயணிக்கிறது. சரி. இவை ஒழுங்கான எதிரொளிப்புக்கான ஒரு வரையறையாகும். 5வது பகுதி, ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கவும். 19வது கேள்வி, ஒளிப்புகா பொருள் ஒளியின் பாதையில் வரும்போது ஏன் நிழல் உருவாகிறது? ஒளிப்புகா பொருள் தன் வழியே ஒளியை அனுமதிப்பதில்லை. எனவே இதன் காரணமாக நிழல் உருவாகிறது. அடுத்து 20வது, நிழலுக்கும் எதிரொளிப்புக்கும் என்ன வித்தியாசம்? நிழல் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் உருவாகிறது. எதிரொளிப்பு ஒளி மூலம் உள்ள அதே திசையில் உருவாகிறது. பகுதி 6, சுருக்கமாக விடையளி. கேள்வி 21, உங்கள் உற்றுநோக்கலை வெளிப்படுத்த படத்தை கவனித்து ஒரு கதிர் வரைபடத்தை உருவாக்குவோம். இது மரம். இந்த மரத்தில் உச்சியில் சில பறவைகள் உக்காந்துருக்கு. இந்த உச்சியில் உள்ள பறவைகளை நம்ம நேரடியாக காண முடியாது, ஏன்னா உயரத்தில் உள்ளது. பெரிஸ்கோப் உதவி கொண்டு நாம் அந்த மரத்தின் உச்சியை காணலாம். இதற்கான கதிர் வரைபடத்தை வரையலாம். ஒளியிலிருந்து ஒளிக்கற்றை படுகிறது. இந்த ஒளிக்கற்றை பட்டு இங்கு 45 டிகிரி கோணத்தில் படுகிறது. அப்போ எதிரொலிப்பு கோணம் 45 டிகிரி கோணத்தில் வருது. ஏன்னா இந்த ஸ்கேல் இந்த சமதள ஆடி 45 டிகிரியில் சாட்சி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற சமதள ஆடியும் 45 டிகிரியில் சாட்சி வச்சுருக்கிறோம். அப்போது இந்த இணை கற்றைகள் மேலே பட்டு இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திருப்பி இந்த பக்கம் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுவே கதிர் வரைபடம் ஆகும். அதாவது மேலே இருக்கிற ஒரு பறவைகளோட பிம்பத்தை நம்ம கீழ்நிலையிலிருந்து பார்க்கக்கூடியது பெரிஸ்கோப்.
இதுவே கதிர் வரைபடமாகும். இவை முழு அக எதிரொலிப்புக்கு உட்படுகிறது. அதாவது முதல் ஆடியிலும் சரி, இந்த இரண்டாவது ஆடியிலும் சரி, இங்கே வந்து முழு அக எதிரொலிப்பு முழுவதுமாக பட்டு எதிரொலித்து முதல் கண்ணாடியினால் தோன்றது இரண்டாம் கண்ணாடி மேலே பட்டு அதே மாதிரி முழுமையை எதிரொலித்து நம் கண்ணை வந்து சேருவதால் நம் பொருளின் உச்சியினை காண இயலும். அடுத்து கேள்வி எண் 22. ஒளி மூலம், டார்ச் அல்லது மெழுகுவர்த்தி ஏதோ ஒரு பொருள் மற்றும் வெள்ளைத்திரை ஆகியவற்றை பயன்படுத்தி நிழல் உருவாவதை விளக்க ஒரு மாதிரியை உருவாக்கவும். மாணவர்களாக நீங்கள் ஏதேனும் ஒரு மாதிரியை வீட்டில் நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு இது ஒரு பென்சில் என வைத்துக்கொள்ளலாம். இந்த பென்சில் மேலே ஒரு டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி ஒளியானது இந்த டார்ச் லைட்லேருந்து இது மேலே படும்போது இந்த டார்ச் லைட்டானது இந்த பென்சிலின் பிம்பத்தை சுவரின் மேல் தோற்றுவிக்கும். இது போன்ற ஒரு மாதிரியை மாணவர்களை நீங்கள் உருவாக்கி பழகிக்கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.